மாம்பழம் சின்னம் தொடர்பாக ராமதாஸ் தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தை நாட உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மாம்பழம் சின்னம் தொடர்பாக ராமதாஸ் தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தை நாட உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மாம்பழம் சின்னம் தொடர்பாக ராமதாஸ் தரப்பு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்த நிலையில் இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தை நாட உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மாம்பழம் சின்னம் தொடர்பாக ராமதாஸ் தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தை நாட உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மாம்பழம் சின்னம் தொடர்பாக ராமதாஸ் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தை இந்த விவகாரம் தொடர்பாக நாட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மாம்பழம் சின்னம் தொடர்பாக ராமதாஸ் தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தை நாட உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மாம்பழம் சின்னம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தற்பொழுது புதிய ஆணையை பிறப்பித்திருக்கிறது. அதில் உயர்நீதிமன்றத்தை இந்த விவகாரம் தொடர்பாக நாட உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். மாம்பழம் சின்னம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தை நாட உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. முழு விவரங்களை சொல்லுங்க. கட்சியின் தலைவராக தன்னை அறிவிக்கும் வரை மாம்பழ சின்னத்தை முடக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் ஏற்கனவே சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கை தள்ளுபடி செய்த உரிமையல் நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை வழங்கும்படி உத்தரவிட்டிருந்தது. தற்போது அந்த உத்தரவில்தான் உச்சநீதிமன்றத்தில் மாம்பழ சின்னம் தொடர்பாக சென்னை உச்சநீதிமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் தரப்பில் ஒரு முறையீடு வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மாம்பழம் சின்னம் தொடர்பாக மீண்டும் உயர்நீதிமன்றத்தை நாட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். மாம்பழ சின்னத்தை முடக்குவது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பு முறையிட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அனுமதி அளித்து தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். கட்சியில் இருக்கும் பிரச்சனையை முடித்த பின் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று ராமதாஸ் தரப்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டது. மேலும் அப்போது கருத்து தெரிவித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கட்சியை மகன் அன்புமணிக்கு கொடுக்க கூடாது என தந்தை ராமதாஸ் நீதிமன்றத்தை நாடியுள்ளது வேடிக்கையாக இருக்கிறது என்று ஒரு கருத்தை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தந்தைக்கு பின் மகன் கட்சியை நடத்துவார் என்பதை பார்த்திருக்கிறோம், ஆனால் இது முற்றிலும் வேடிக்கையாக உள்ளது என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்ததோடு மீண்டும் இந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தையே நாட பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்புக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.